கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு தெரியப்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய சிநேகிதர்கள் என்று இந்த வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது. இனி நான் உங்களை என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, நான் உங்களை என் சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். நானும் நீங்களும் கர்த்தருடைய சிநேகிதராய் இருக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவன் அவருடைய நண்பர்களாய் சிநேகிதர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இதனால் தேவர்களாகி நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு சகலத்தை குறித்தும் தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்படி பிதாவினிடத்தில் அவர் கேள்விப்பட்ட சகலத்தை குறித்தும் தேவர்களாகி நமக்கு அவர் தெரியப்படுத்துவார். அறியப்படாத மறைப்பொருளும் இல்லை, வெளிப்படுத்தப்படாத ரகசியமும் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்த நம்முடைய தேவன் தேவர்களாகி நம்மை அவருடைய சிநேகிதர்களாய் மாற்றினபடியா சகலத்தை குறித்தும் நமக்கு தெரியப்படுத்துவார், நமக்கு போதிப்பார். இவ்வளவு பெரிய ஒரு மேலான பாக்கியத்திற்குரியவர்களாக நம்முடைய தேவன் என்னை உங்களையும் மாற்றியிருக்கிறார். அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய மேலான பாக்கியத்திற்குள்ளானவர்களாக அழைக்கப்பட்டிருந்தும் ஏன் இன்னும் அந்த பலனை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை? வேதத்தில் ஒரு வசனம் வாசிச்சா கூட நமக்கு அது சரியா புரியல. ஆதியாம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக காரியங்கள் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, நமக்கு புரியாம இருக்கு. இன்னும் அநேக காரியங்கள் மறைப்பொருளாக இருக்கு. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். அவர் நம்மை அவருடைய சிநேகிதர்களாய் மாற்றி இருக்கிறார். சகலவற்றை குறித்து நமக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு எழுதி கொடுத்த அந்த வேதமே நமக்கு புரியலனா நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும், நம்மோடு கூட பழகுகிற மனிதர்களை குறித்தும், நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகளை குறித்தும் எப்படி நம்மால் அறிந்து கொள்ள முடியும்? இவை அனைத்தை குறித்தும் நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்து முடிக்கிறவர். இப்ப ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பலனை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை? அதற்கு ஒரே ஒரு ரீசன் தான், தேவன் நம்மை அவருடைய சிநேகிதர்களால் அவர் மாற்றிவிட்டார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் இன்னும் அவருடைய சிநேகிதர்களால் மாறாமல் இருக்கிறோம். சிநேகிதனுக்குரிய கிரியைகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம். அப்படி என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, வேதத்திலே சிநேகிதர்களை குறித்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் பிரதானமா தேவன் இன்று நமக்கு காண்பித்து தருகிற ஒரு வசனம் தான், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆனால் இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதுதான், தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் கர்த்தரை சிநேகிக்கிறவர்களா இருக்கும். இந்த சுபாவம் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டால்தான் தேவ பிள்ளைகளாகி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை சிநேகிக்கிறாங்க. ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில வேதனையோ நெருக்கமோ அது வரும்போது, ஒரு தாழ்ந்த சூழ்நிலை வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை சிநேகிக்காம பின்வாங்கி போவாங்க. வேறு சிலர் தாழ்ந்திருக்கும் போது, நெருக்கத்துல கஷ்டத்துல இருக்கும்போது கர்த்தரை சிநேகிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. ஆண்டவரை நேசிக்காம தேவனால் தரப்பட்ட ஆசீர்வாதத்தை நேசிச்சு அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை மட்டுமே அவர் முழுமையாய் எதிர்பார்க்கிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பு, வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம், ஒரு பூரணமான ஒரு அன்பு, அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்று அவருக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற மணவாட்டி சபையாக நம்மோடு கூட கர்த்தர் பேசி உணர்த்துகிற பிரதானமான காரியம் அதுதான். எல்லா காலத்திலும் நேசிக்கணும். என்ன வந்தாலும், வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், பசியா இருந்தாலும் திருப்தியா இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை, தகுதியே இல்லாத நம்மை
தன்னுடைய சிநேகிதர்களாய் மாற்றின சர்வவல்லமையுள்ள தேவன் அவர் நம்மை காண்பித்த அன்பை உணர்ந்து நாமும் அவரை நேசிக்கணும். எல்லா காலத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நேசிக்கணும். அப்படி நாம் நேசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தின எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியப்படுத்தி எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அறிந்து கொண்ட தேவபிள்ளைகளால் ஞானமாய் நடந்து கொள்ள அது நிமித்தம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவபிள்ளைகளாகி நாம் உயர்த்தப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி வாழ, கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்க, எல்லா காலத்திலும் நேசிக்க, அவருடைய சிநேகிதர்களால் அவருக்கு பிரியமானதை செய்ய தேவபிள்ளைகளாகி நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தரால் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை